அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம மிச்சல் ஸ்டார்க் 24.75 crores ஒர்த்தா இல்லையாங்கிற பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். IPL 2024 மினி ஆக்ஷன் இன்னைக்கு வெறித்தனமா நடந்துச்சு. நிறைய பிளேயர்ஸ் நல்ல அமௌண்ட்லயே போனாங்க. இந்த வீடியோல நம்ம பர்டிகுலரா மிச்சல் ஸ்டார்க் பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஸ்டார்க் பவுலிங் கேட்டகரியில வந்தாரு. இனிஷியலா இவருக்கு பிட் பண்ணது நம்மளோட டெல்லி கேபிட்டல்ஸ் தான். டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு இடையில நல்ல ஒரு வார் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 crores வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கேமே ஸ்டார்ட் ஆச்சு. ஜிடி அண்ட் கேகேஆர் ரெண்டு பேருமே 30+ crores இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் மிச்சல் ஸ்டார்க்காக பிட் பண்ண பிட்டிங் வார் பயங்கரமாவே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல 20 crores-ஐயும் தாண்டி போய்கிட்டு இருந்துச்சு. என்னடா நடக்குதுங்கிற மாதிரி தெரிஞ்சுச்சு. பட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விடுற மாதிரி தெரியல. அதுலயே அவங்களோட மைண்ட் செட் கிளியரா இருந்துச்சு. மிச்சல் ஸ்டார்க்கை எவ்வளவு அமௌண்ட்னாலும் கொடுத்து நம்ம வாங்கிடணுங்கிறதுல கிளியரா இருந்தாங்க. சோ ஃபைனலி கேகேஆரும் அவரை 24.75 crores-க்கு வாங்கிட்டாங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க் இந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தா இல்லையா. சோ என்னோட தாட் படி ஸ்டார்க் ஒர்த்தா இல்லையாங்கிறது எனக்கோ இல்ல வீடியோ பார்க்குற உங்களுக்கோ ஈவன் கேகேஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கோ கூட இதற்கான ஆன்சர் கிடையாது. இதற்கான ஆன்சர் யார்கிட்ட இருக்குன்னா மிச்சல் ஸ்டார்க்கோட பெர்ஃபார்மன்சஸ்ல தான் இருக்கு. கேகேஆர் இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா ஒரு சாதாரண பவுலரை வாங்கல, வேர்ல்ட் கிளாஸ் பவுலரை தான் வாங்கியிருக்காங்க. பட் அவரு எந்த அளவுக்கு கேகேஆருக்கு பெர்ஃபார்ம் பண்றாருங்கிறதுல தான் இந்த அமௌண்டோட ரிசல்ட்டே இருக்கு. இந்த வீடியோவை ரெண்டு தரப்பா பிரிச்சுக்கலாம். ஒன்னு கேகேஆர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபேன்ஸோட மைண்ட் செட், இன்னொன்னு நார்மல் ஃபேன்ஸ் அண்ட் அதர் மேனேஜ்மெண்டோட மைண்ட் செட். அதர் ஃபேன்ஸ் அண்ட் அதர் மேனேஜ்மெண்டோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு கேட்டா இந்த அளவுக்கு இவர் ஒர்த்தா. சோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதுக்கு யார்ட்டையுமே ஆன்சர் இல்ல. அவரோட பெர்ஃபார்மன்சஸ் IPL 2024ல எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வச்சுதான் இதற்கான ஆன்சர் இருக்கு. செகண்ட், இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. இதனால கேகேஆருக்கு பாதிப்படையுமான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அந்த பிளேயரை சைன் பண்றப்பவே எல்லாமே டீடைல்டா பேசிடுவாங்க. மேட்ச் ஃபீல இருந்து ஓவரால் அமௌண்ட் வரைக்கும் ஓவரால் டோர்னமெண்ட் கம்ப்ளீட்டா விளையாடினா மட்டுமே மொத்த அமௌண்ட்டும் போகும். அதுலயுமே டாக்ஸஸ்லாம் இருக்கு. இந்தியாவில் பாதி டாக்ஸ் கட்டணும், ஆஸ்திரேலியாவுக்கு பாதி டாக்ஸ் கட்டணும். இந்த மாதிரி நிறைய பேக் அண்ட் ஒர்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது எல்லாமே ஃபர்ஸ்டே பேசி கிளியர் பண்ணிடுவாங்க. அப்படியே அவர் இன்ஜுரி ஆனாலும் அந்த அமௌண்ட் கேகேஆருக்கு லாஸ் ஆகாது. வேற ஒரு பவுலரை கூட அவங்க தாராளமாக எடுத்து விளையாடலாம். இதுவுமே ரூல்ல இருக்கு. தேர்ட், பிளேயிங் 11ல எப்படி இன்க்ளூட் பண்ணுவாங்கங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து எடுத்துட்டு பெஞ்சில் உட்கார வைக்க வைப்பாங்க? கண்டிப்பா கிடையாது. ஸ்டார்க் இல்லாத பிளேயிங் 11 ஷுவரா இருக்கவே இருக்காது. சோ அதனால நம்ம பிளேயிங் 11 பத்திலாம் ஒரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்ல. மிச்சல் ஸ்டார்க் கண்டிப்பா பிளேயிங் 11ல இருப்பாரு. இப்ப கேகேஆர் ஃபேன்ஸோட மைண்ட் செட் அண்ட் மேனேஜ்மெண்டோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா டெத் ஓவருக்கு ஒரு பவுலர் இல்லாமலே இருந்துச்சு. சோ அந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டோங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். லாஸ்ட் ஒரு 3 சீசனாவே பாத்துக்குவோமே, 2021, 22, 23 டெத் ஓவர்ஸ் போட்ட பவுலர்ஸ் யாரெல்லாம் தெரியுமா? ரசில், உமேஷ் யாதவ், லாக்கி ஃபெர்குசன், சர்துல் தாகூர், சிவம் மாவி, பேட் கமின்ஸ். இதை தவிர வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேனும் போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம். சோ இதுதான் டெத் பவுலர். இதுல ஒரு ப்ராப்பர் டெத் பவுலரை நீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். உங்களால டெஃபினட்டா பண்ண முடியாது. லாக்கி ஃபெர்குசன் ஒரு ப்ராப்பர் பவுலர் தான். பட் அந்த அளவுக்கான எக்ஸிகியூஷனை கேகேஆருக்கு கொடுத்தாரான்னு கேட்டா கம்ப்ளீட்டா கிடையவே கிடையாது. சோ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து பார்த்தா அவங்க பண்ணது கரெக்டோங்கிற மாதிரி தான் தோணுது. செகண்ட் விஷயம், ஒவ்வொரு டீமுக்கும் 100 crores கொடுத்துடுறாங்க. சோ அதுல அந்த பிளேயிங் 11 தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பிக் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப 25 பிளேயர் எடுக்கிறோம்னா 25 பிளேயரும் விளையாட போறது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிளேயிங் 11 பக்காவா இருக்கணும். அதுக்கப்புறம் அதற்கான பேக்கப் ஆப்ஷனை தான் அவங்க எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேகேஆர்ட்ட ஸ்பின்னர்ஸ், பவர் ஹிட்டர்ஸ், ஓபனர்ஸ், மிடில் ஆர்டர்ஸ் ஓரளவுக்கு டீசென்டாவே வச்சிருக்காங்க. இந்த ஆக்ஷன் அவங்க வந்தது பவுலிங்கை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அண்ட் பேக்கப் ஆப்ஷன்ஸ் எடுக்கணும். அப்படி பார்த்தா அவங்க ஸ்டார்க்கை எடுத்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே தான். அண்ட் ஃபைனலான ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேகேஆர் லாஸ்டா கப் வின் பண்ணது 2014ல. அதுக்கப்புறம் அவங்களால ஒரு சிங்கிள் கப் கூட வின் பண்ண முடியல. 2021ல ஃபைனல் வந்தாங்க. பட் அந்த சீசன்ல அவங்க லாஸ்ட் தான் ஆனாங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2 சீசனா அவங்களால பிளே ஆஃப் கூட போக முடியல. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனா நம்ம ஃபாஸ்ட் பவுலிங்க கூட சொல்லலாம். சோ அப்படியெல்லாம் பார்த்து தான் அவங்க மிச்சல் ஸ்டார்க்கை எடுத்திருக்காங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கான கிளியர் ஆன்சர் நான் சொல்ல முடியாது. இதற்கான ஆன்சர் நம்ம மிச்சல் ஸ்டார்க்கோட பெர்ஃபார்மன்சஸ்ல தான் இருக்கு. சப்போஸ் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்து கேகேஆர் கப் வின் பண்ணாங்கன்னா அப்ப அது கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சூப்பர் மூவ் தான். இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து எடுத்து பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் இல்ல, இன்ஜுரி ப்ரோனா இருந்தாருன்னா இது ஃபெயிலியர் மூவ். சோ இதற்கான பதில காலம் தான் பதில் சொல்லும். உங்களுக்கு இதை பத்தி என்ன தோணுது அப்படிங்கறத நீங்க மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. வரும் நாட்கள்ல குவாட் அனாலிசிஸ், பெஸ்ட் பிளேயிங் 11 இப்படி பக்காவா வீடியோ வந்துட்டு இருக்கும். சோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் எக்ஸைட்டிங்காவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறேன். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்படி செக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முன்னாடி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.